தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழி எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியா அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார் என்ற வசனத்தின் மையமாக வைத்து நான் தொடர்ந்து செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். செய்திகள் அநேகருக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் செய்தியை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சேனலை ஏலிம் ரிவைவல் சர்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புரியுங்களா? முக்கியமாக இந்த தொடரிலே முதலாவது பரிசுத்தம் என்பது பரவசப்படுவதினாலே அந்த மனிதன் பரவசப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஆராதனை நடத்துகிறார், தீர்க்கதரிசனம் சொல்கிறார் என்பதனால் மட்டும் அவரை பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியானம் என்று சொல்லிவிட முடியாது. இரண்டாவதாக பயன்படுவதனால் மாத்திரம் அது மட்டும் அவர்களை பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. சிம்சோனை பார்த்தோம், அதே போல தாவீதை கூட நம்ம பார்த்தோம். அதனாலே பயன்படுவதனாலே, கர்த்தருக்காக பயன்படுவதனால் மட்டும் அவர்கள் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதனால் மட்டும் பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட முடியாது. புரியுங்களா? ஏனென்றால் பிகாஸ் everyone get the Holy Spirit, it doesn't mean he is a holy person. புரியுங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதனால் மாத்திரம் அவர்கள் ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் கூட பாவத்திலே வாழக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவமும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே சரீரத்தில் வாழ முடியுமா என்று நம்ம ஒரே சரீரத்தில் ஜீவிக்க முடியுமா என்று பார்த்தால், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே பாவத்தில் ஜீவிக்கக்கூடிய ஆசாமிகள் அநேகர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? துக்க முகமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீது பாருங்க, கர்த்தருக்கென்று பயன்பட்ட ஒரு மனிதன். தாவீது பாவம் செய்தான். புரியுங்களா? இரண்டு பாவம், 2 பாவங்கள் சங்கீதம் 51 பார்த்தோம் என்றால், ஒன்று விபச்சாரம் செய்தார். உரியான் மனைவி பத்சேபாளோடு கூட விபச்சாரம் செய்தார். உரியாவை கொல்லும்படியாய் யுத்த காலத்தில் முன்பு நிறுத்தினார். அதனாலே விபச்சாரமும் கொலை 2 பாவ அறிக்கை செய்யக்கூடிய ஒரு சங்கீதமாக சங்கீதம் 51 நம்ம பார்க்கலாம். அந்த சங்கீதம் 51 வசனம் 11 சாம் சாப்டர் 51 வெர்ஸ் 11, உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று தாவீது பாவ அறிக்கை செய்கிறார். ஒரு மன்றாடி ஜெபிக்கிறார். சாம் சாப்டர் 51 வெர்ஸ் 11. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் கூட அவங்க பாவத்தில் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கொரிந்திய சபை, லெட்டர் டு கொரிந்தியன் என்று சொன்னால், அந்த பவுல் அது கொரிந்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது அந்த சபையிலே 2 members ஆஃப் தி கம்யூனிட்டி quarreling about various issues. அந்த கொரிந்திய சபையில் நிறைய இஷ்யூஸ், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. டிவிஷன் இன் தி சர்ச், ப்ரைட் அண்ட் அரகன்ஸ், செக்ஸுவல் இம்மாரலிட்டி, இன்க்ளூட் அடல்டரி, மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், டிஸார்டர்லி வொர்ஷிப். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொரிந்து சபையில் இருந்தது. கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? பரிசுத்த ஆவியிலே வரங்கள் நிறைந்த சபை. ஆனால் அங்கே ஜனங்கள் மத்தியிலே அடல்டரி இருந்தது, செக்ஸுவல் இம்மாரலிட்டி இருந்தது. ஒருவருக்கொருவர் விரோதம், கோபம் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வரங்களும் வாழ்க்கையும் ஒன்றல்ல. வரங்களை பெற்றிருப்பதினாலே அவர்கள் பரிசுத்தவானோம், வரங்களை பெற்றிருப்பதனால அவங்க வாழ்க்கை நன்றாக அமையும் என்று சொல்ல முடியாது. கொரிந்து சபையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் கொரிந்து சபை மக்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. பரிசுத்தாவியை பெற்றிருப்பதனால் மட்டும் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. கொரிந்து சபை மக்கள், கொரிந்து சபை வரங்கள் நிறைந்த சபை. ஆனால் பிரிவினைகள், செக்ஸுவல் இம்மாரலிட்டி இருந்தது, டிஸார்டரின் வொர்ஷிப்ல இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னாக்க நிறைய ப்ரைட் அண்ட் அரகன்ஸ் எல்லாம் அவங்க மத்தியில் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே
ஒன்று, பரவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்நிய பாஷை பேசி துள்ளுவதனாலே, அபிஷேகத்தில் ஆடுவதனாலே அவர்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிவிட முடியாது. இரண்டாவது, பயன்படுவதனாலே அவர்கள் பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட முடியாது. மூன்றாவது பார்த்தோம் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதும் அதனாலே அவர்கள் பரிசுத்தவாட்டியே என்று சொல்லிவிட முடியாது. தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்களை குறித்து அவளோடு கவனிங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான டொனேஷனோ ஜிபேயோ எதுவுமே நாங்கள் கேட்பது கிடையாது. கர்த்தர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். அதன்படியாக நாங்கள் ஊழியங்களை, தொலைக்காட்சி ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம், யூடியூப் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் பெற்றிருந்தா, ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றால் நீங்கள் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை